குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 65வது பழ கண்காட்சி தொடங்கியுள்ளது. இந்த கண்காட்சியின் சிறப்பம்சங்கள் குறித்து செய்தியாளர் கௌதமிடம் கேட்டு பெறலாம். கௌதம், பழ கண்காட்சியில என்னென்ன உருவங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு? சுற்றுலா பயணிகள் தரப்புல வரவேற்பு எப்படி இருக்கு? நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் கோடை சீசனை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். அவர்களை மகிழ்விக்கும் வகையில் தமிழக அரசு சார்பில் கோடை விழாவானது நடத்தப்பட்டு வருகிறது. கோடை விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 65வது பழ கண்காட்சியானது துவங்கியுள்ளது. இந்த கண்காட்சியானது எதிர்வரும் 26ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெற உள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை தோட்டக்கலைத்துறை சார்பில் சிறப்பாக செய்துள்ளனர். இந்த ஆண்டு சிம்ஸ் பூங்காவின் 151வது ஆண்டு என்பதால் சுற்றுலா பயணிகளை உற்சாகப்படுத்தும் வகையில் பூங்கா நுழைவாயில் கிட்டத்தட்ட 35 வகையான பழங்களை கொண்டு ஒரு பிரம்மாண்ட அலங்கார நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 டன் எலுமிச்சை பழங்களுக்கான மிகப்பெரிய எலுமிச்சை பழம் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கடல் சார்ந்த சுற்றுலாவை ஊக்குவிக்கும் வகையில் ஜூஸ் கிளாஸ் மற்றும் தென்னை மரம், ஐஸ்கிரீம், மணல் வீடு உள்ளிட்ட பல்வேறு உருவங்கள் பழங்களால் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மற்றும் குழந்தைகள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர். ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 4 டன் பழங்களை கொண்டு இந்த பழ கண்காட்சியானது அமைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கௌதம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.